வணக்கம் மக்களே. கல்ல கண்டா நாய காணோம், நாய கண்டா கல்ல காணோம் அப்படின்னு இந்த பழமொழியை நம்மளால நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு இந்த பழமொழியை கேள்விப்படும்போது வைதியை காத்திருந்தால கவுண்டமணி செந்திலையும் அந்த நாயையும் துரத்திட்டு போவார். ரெண்டுமே கிடைச்சிருச்சுன்னா அவங்கள அடிக்க போறேன்டா அப்படின்னு போவார். உண்மையில கல்ல தேடுறதோ இல்ல நாயை தேடுறதோ நாயை துன்புறுத்துறதுக்காகவா இல்ல நாயை அடிக்கிறதுக்காகவா அப்படின்னு உண்மையில கிடையாதுங்க. இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம் கோயில்களிலும் சரி சிற்ப குளங்களிலும் சரி கல்லாலான நாயின் உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். இல்லாட்டி அதை வச்சிருப்பாங்க. இதை நாயை கோயிலில் கால பைரவர்னு சொல்லுவாங்க. பல கடவுளுக்கு நாய் வாகனமாக கூட இருக்கு. இப்படி கோயில்களிலும் சரி சிற்ப கூடங்களிலும் சரி நாயின் உருவத்தை ஒரு கலை நயத்தோட பார்க்கும்போது அந்த கல்லு தெரியறதில்ல. அதவே எந்த கலைநயத்தோடு இல்லாம ரசிக்காம கல்லா பார்க்கும்போது இந்த நாயின் உருவம் தெரியறதில்ல. இப்படித்தாங்க கல்லாக காணும்போது நாய் தெரிவதில்லை, நாயாக காணும்போது அந்த கல் தெரிவதில்லை அப்படின்றதாங்க மாறி கல்ல கண்டா நாயை காணா, நாயை கண்டா கல்ல காணா அப்படின்னு இந்த பழமொழி உருவாயிருச்சு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயம் சென்றடையட்டும். நன்றி.